பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூப்பராக இருக்க போகுது, எக்ஸ்ட்ராடரியாக இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி நட்சத்திரநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு, ஏற்கனவே வக்ரமாக இருந்தாலும் கொஞ்சம் நிவர்த்தி ஆகி 10க்கு புதன் வேற வந்து அவருடைய ஆளுமையில் நீச்ச பங்கமாக இருக்கார். ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறைய இடத்துக்கு போயிட்டு வர ட்ராவல் பண்ணுறதை கொடுப்பாரு. புதுசாக ட்ரெஸ் வாங்கலாமா, இல்லை புதுசாக ஏதாவது பொருள் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுப்பாரு. முதல் 15 நாட்கள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். இரண்டாவது 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூரியன் உச்சமடைய போகிறார். கொஞ்சம் வந்து தலை சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத டிப்ரெஷன், கொஞ்சம் தேவையில்லாமல் ஆன்சைட்டி, பரபரப்பாக இருக்கிறது. ஏன்னா இங்கே என்னென்னா, நட்சத்திரநாதன் என்னதான் உச்சமடைஞ்சால் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் வலுவிழந்து 4ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத ஆன்சைட்டி, ஒரு மாதிரி படபடப்பு, ஏன் இப்படி யோசிக்கிறோன்ற மாதிரி எப்படி கையெல்லாம் ஷேக்காத ஒரு விஷயத்த பண்ணும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான நிகழ்வுகளாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. நான் திரும்ப சொல்கிற மாதிரி